Okay guys, welcome to all. ஸோ நம்ம நியூ சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் கீழே என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஹைவே இன்ஜினியரிங் வரும், அப்புறம் ஏர்போர்ட் இன்ஜினியரிங் வரும், ரயில்வே இன்ஜினியரிங் வரும், ஹார்பர் இன்ஜினியரிங் வரும். சரிங்களா? இதில் மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஹைவே இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பான். ஏன் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிஎன்பிசி ஏஐ ரெக்ரூட்மெண்ட் இருக்கட்டும், ஜேடிஓ இருக்கட்டும், ஜேஇஆர் இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அவங்க வேக்கன்சி அலாட் பண்ணும்போது அதில் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி தே ஆர் அலாட்டட் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைவே. ஸோ ஹைவே தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேக்கன்சி அலாட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய வந்து ஹைவே நெட்வொர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அதில் வந்து என்னது, இப்போ அதை நியூவாக ரோடு போடுறது, அப்புறம் வந்து இருக்கிறத ஏற்கனவே பராமரிக்கிறது, அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஹைவே நாலேஜ் உள்ள இன்ஜினியர்ஸ் தேவை. சரியா? ஸோ அதனால் இந்த ஹைவேங்கிற சப்ஜெக்ட் ஆக்சுவலாக வந்து நமக்கு தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல், எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல், ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி ஒர்க் பண்ண போகக்கூடிய ஒரு இன்ஜினியருக்கு வந்து தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம். சரியா? ஸோ இனி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஹைவே இன்ஜினியரிங் இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று ஜென்ரலாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்டருக்குள்ளே போயிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த ஹைவே டிசைன் பண்ணுறதுக்கு, அதாவது நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்மளுடைய ரோடு டிசைன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் நேம் என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எம்எக்ஸ் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது மொத்தம் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறோம். ஹைவே இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் சாப்டர் என்ன அப்படின்னா இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாருங்கள். இதில் இருந்துமே கொஷின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் டிஎன்பிசி சைடில் ஏஐ எக்ஸாம்ஸ்லாம் அந்த கொஷின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாப்டர்லேருந்து. ரொம்ப பேசிக்கான ஃபண்டமெண்டல் சாப்டர் தான். நம்ம ஒரு ஐடியாலஜிக்காக அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து என்ன டிசைன் பேஸ்டு கான்செப்ட்லாம் உள்ளே போகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஹைவே இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு முதல்ல ரோடு போட்டது யார் அப்படின்னா ரோமன்ஸ். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைவே இன்ஜினியரிங்கில் நம்மளுடைய பயனீர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னோடிகள்னு அர்த்தம். நமக்கு முன்னோடியாக யார் இருந்தாங்க அப்படின்ட்டு. சரியா? அப்போது இந்த ரோமன்ஸ் இருக்காங்களா இல்லையா, இந்த ரோமன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா முன்னோடி அப்படின்னு சொல்லி சொன்னோம். இவங்க தான் முதல்ல ரோடை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. சரியா? அதனால் அவங்க தான் நமக்கு வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல நமக்கு சிறந்த முன்மாதிரிகள் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்கிறாங்க. சரியா? உதாரணத்துக்கு இந்த முன்னோடிகள் அப்படின்னு சொல்ல போனால் நிறைய விஷயங்களை நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம், இந்த பெண்களுக்கு உண்டான அந்த மாதிரி கொஞ்சம் கொடுமைகள் இருந்த மாதிரி நிலைகள்லாம், இதெல்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுத்ததில் வந்து ரொம்ப முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை வரலாறில் படிச்சிருப்போம். சரிங்களா? ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிற நம்ம படிச்சிருப்போம். சரியா? ஸோ இப்போ அவர் தான் வந்து இதில் வந்து ஒரு முன்னோடியாக இருந்தார். இந்த சதி இன்னும் உடன்கட்டை பழக்கத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அவர் தான் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ முன்னோடியாக அப்படின்னா ஒரு விஷயத்த முதல்ல எடுத்து அந்த விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ ரோமன்ஸ் தான் நம்மளுடைய பயனீர்ஸ் இன் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? இந்த ரோடு எப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு 4 மெத்தடில் டெவலப் ஆகிருக்கும். ஒரு 4 பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ட்ரெஸக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, சரியா? அப்புறம் மெட்காஃப், 3ஆவதாக டெல்ஃபோர்டு, 4ஆவதாக மெக்கடம். இதுவே வந்து ப்ரீவியஸ் இயரில் நம்ம கேட்ட கொஸ்டின் தான். இந்த ஆர்டர் வைஸ் கேட்பாங்க, எதுக்கடுத்து எது வரும்ன்ட்டு. ட்ரெஸக்கார்ட், மெட்காஃப், டெல்ஃபோர்டு, மக்கடம். டிஎம் ஷார்ட்கட்டாக நீங்கள் என்ன வச்சிங்க, ஃபஸ்ட் லெட்ரு டிஎம். சரியா? ஃபஸ்ட்டு ட்ரெஸக்கார்ட், 2ஆவது மெட்காஃப், 3ஆவது டெல்ஃபோர்டு, 4ஆவது மக்கடம். ஸோ ட்ரெஸக்கார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒன்றுமே இல்லை. நார்மலாக ஒரு ரோடை போட்டுட்ருப்பார். மெட்காஃபும் நார்மலாக ஒன்று போட்டுட்ருப்பார். ஆனால் டெல்ஃபோர்டு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்கணும், சப்கிரேட் ஹரிசாண்டல். சரியா? சப்கிரேடுனா முதல்ல என்னென்னு புரியணும். சப்கிரேட் அப்படின்னா, நம்ம இதான் ஒரு ரோடு போடுறோன்னு வைங்களேன். நான் வந்து ரோடோட கிராஸ் செக்ஷனை காட்டுறேன். சரியா? இதான் ரோடுன்னு வச்சிங்களேன். இந்த ரோடு கீழே மண் தரை இருக்குது தெரியுமாண்ணா, இந்த மண் தரையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரோடு கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணை தான் சப்கிரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போது அந்த சப்கிரேட் வந்து இவருடைய ப்ரப்போசல் என்ன, ஹரிசாண்டல் தான். ரோடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா,
சென்டரில் 41 சென்டிமீட்ரு, எட்ஜில் 35 சென்டிமீட்ரு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் இதுதான் ஒரு ரோடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ சென்டரில் அதிகமாகவும் எட்ஜில் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், ஏன்னா அந்த தண்ணிலாம் வலிஞ்சு ஓடுறதுக்கு. சரியா? அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக டெல்ஃபோர்டு மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு மெத்தடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோடை வந்து ஸ்லோப்பாக வைக்கிறான். ட்ரெஸ்ஸை காட்லேயும் மெட் காஃப்லேயும் அப்படி கிடையாது. வெறுமனே என்னென்னா ரோடை போட்டு விட்டு போயிடுவாங்க. புரியுதாண்ணா? ஆனால் டெல்ஃபோர்டில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ரோடை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லோப் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், மெக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சப்கிரேடே ஸ்லோப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சப்கிரேடே ஸ்லோப்பாக இருக்கணும்? இதுதான் ரோடுன்னு வச்சிங்களேன். ரோடு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்கிரேட் இருக்கா இல்லையா, இந்த சப்கிரேடையே நீங்கள் ஸ்லோப்பாக வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த ரோடு கீழே தண்ணி இறங்கிட்டுன்னு வைங்களேன், தண்ணி இறங்கி இந்த மண்ணில் வந்தான்னு நிற்கும், இது அங்கே தேங்கி நிற்கும். அதனால் இந்த சப்கிரேடையே ஸ்லோப்பாக வச்சுருந்தீங்கன்னா என்னாகும், தண்ணி என்னாகும், ட்ரெயின் ஆகி வெளியே போயிடும். சரி, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அப்போ மெக்கடம் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சப்கிரேடு வந்து ஸ்லோப்பாக வைக்கணும். அது எவ்வளோ ஸ்லோப் அப்படின்னா 1:36 ஸ்லோப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சப்கிரேடில் கூட ஸ்லோப் வச்சு வாட்ரு வந்து ட்ரெயின் அவுட் ஆகி வெளியே போகணும் அப்படிங்கிறத ஏன் இவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால், தண்ணி எப்போ நிற்குதோ அப்போ ரோடு வந்து டேமேஜ் ஆகி. சரி, அதனால தான் நீங்கள் பாருங்கள், எங்கெல்லாம் மழை பெய்யும்போது தண்ணி எங்கெல்லாம் எந்த ரோட்லலாம் கெட்டி நிற்கிதோ பாருங்கள், கொஞ்சம் நாளில் அந்த ரோடு வந்து பழுதடைஞ்சிடும், டேமேஜ் ஆகிடும். சரியா? அப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ தண்ணியை வந்து ட்ரெயின் அவுட் பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா அந்த மெக்கடம் தான். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் திங்கிங் மெத்தட் ஆஃப் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறான். சரியா? ஸோ இப்போ இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவரோட இதில் இன்னொரு ப்ரொப்போசல் அழகாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம ரோடு போடுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு கல்லாக போடும், அப்படி தானே, போல்டராக போடும். இப்படி போல்டராக போடும்போது புரியுதாண்ணா, கீழே உள்ள லேயர், உதாரணத்துக்கு நான் 3 லேயர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சரியா? இதெல்லாம் வந்து போல்டர். இந்த கீழே உள்ள லேயரில் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும், மேலே உள்ள லேயரில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து டேரெக்டாக மேலே தான் என்ன ஆகும், வெஹிக்கிள் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உட்காரும், அப்படி தானே. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளோட இந்த டயரோடைய வெயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லோட் டிரான்ஸ்போஸ் ஆகும். அப்படிங்கும்போது அப்பர் லேயரில் வந்து ஹெவி ஸ்ட்ரெஸ் இருக்கும், லோவர் லேயரில் வந்து என்னதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதில் ரொம்ப முக்கியம், இந்த ஆர்டர் கேட்பாங்க, ட்ரெஸ்ஸக்காட், மெட்காஃப், டெல்ஃபோர்டு, மக்கடம். இதில் வந்து டெல்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் சப்கிரேட் ஹரிசாண்டல் தான், ஆனால் ரோடு ஸ்லோப்பு பண்ணிட்டாரு. மெக்கடமை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிங்க, சப்கிரேடும் ஸ்லோப்பு, ரோடும் ஸ்லோப். ரோடோட ஸ்லோப்பு ப்ரொப்போர்ஷன் கொடுக்கல, நமக்கு சப்கிரேடோட ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ரோடும் ஸ்லோப்பு தான். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சிங்க. ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் திங்கிங் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஷின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயரில் நிறைய SSC, JEE இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ லோவர் லேயரில் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும், அப்பர் லேயரில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இது ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நோட் பாயிண்ட்டு, சப்கிரேட் சுட் பி 60 சென்டிமீட்டர் அபோவ் தி ஹெச்எஃப்எல் அப்படின்னா என்னென்னா ஹை ஃப்ளட் லெவல். ஒரு ஏரியாவில் வெள்ளம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளம் அதிகமாக வரக்கூடிய லெவல் தான் ஹை ஃப்ளட் லெவல். எந்த அளவுக்கு உயர் மட்டத்தில் வருமோ தட் இஸ் ஹை ஃப்ளட் லெவல். இந்த ஹை ஃப்ளட் லெவலில் இருந்து 60 சென்டிமீட்டர், அதாவது 2 அடி 2 ஃபீட், 2 அடி உயரத்தில் குறைஞ்சபட்சம் இப்படி வைக்கணுமா. ஹை ஃப்ளட் லெவலில் இருந்து 2 அடி உயரத்தில் தான் நம்மளுடைய என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சப்கிரேட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த சப்கிரேடுக்கு மேலே தான் நம்ம ரோடை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில நீர்நிலை பாங்கான ஏரியா, ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபில் பண்ணுவாங்க. புரியுதா? சாயிலை எடுத்துகிட்டு போய் ஃபில் பண்ணி அதை ஹைட்டை கொஞ்சம் கூட்டி, உயரத்தை கொஞ்சம் கூட்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சப்கிரேட் லெவல்லாம் வந்து ஹை ஃப்ளட் லெவலை விட அதிகமாக குறைஞ்சது 60 சென்டிமீட்டருக்கு மேலே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ரோடு போடுவான். சரியா? ஸோ டவுனாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அப்படி ரோடு போட்டுற மாட்டாங்க. சரியா? இதெல்லாம் முதல்ல தெரிய வேண்டியது. இதுக்கப்புறம் ரோடு டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியாவில் எப்படிலாம் ரோடு டெவலப்மெண்ட் ஆச்சு, என்னென்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணால். உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்க்குறோம், இந்திய அரசியலமைப்பு. அப்போ அது உருவாகிறதுக்கு என்ன அப்படின்னா பல அமைப்புகள் இருந்துச்சு, அப்படி தானே.
இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று வந்துச்சு, புரியுதாண்ணா? அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேபினட் மிஷன்கிட்ட வந்து அந்த விஷயத்தை வந்து என்ன பண்ண ப்ரொப்போஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அதில் நிறைய விஷயம், அதில் நேரு பங்கெடுத்தார். அப்போ அதில் நிறைய கமிட்டி இருந்துச்சு, டிராஃப்டிங் கமிட்டி, டிராஃப்டிங்னா வரைவு குழு, அதில் தான் தலைவராக அம்பேத்கர் இருந்தார். இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்குறான். அப்போது அம்பேத்கர் வந்து ஒரு குழுவுடைய தலைவராக இருந்தார், டிராஃப்டிங் கமிட்டியோடைய தலைவர். இந்த மாதிரி நிறைய கமிட்டி இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அப்போது நமக்கு ரோடு போடணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய என்ன அப்படின்னா கமிட்டிஸு, டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜெயக்கர் கமிட்டி, ஷார்ட்டாக ஜேசின்னு சொல்லுவாங்க. ஜெயக்கர் கமிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல 1927 உருவாக்கப்பட்டுச்சு. இவங்க முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ரோடு போடுவோம், புரியுதாண்ணா? இப்போ இந்த ரோடு போடுறது நம்ம காசை செலவு பண்ணி போடுறோம், இதை பயன்படுத்துகிற யாரு? பொதுமக்கள். அப்போ அந்த பொதுமக்கள்கிட்ட இருந்தே இந்த பணத்தை நம்ம வாங்குவோம். அதுதான் என்னென்னா டேக்ஸ் என்பதாக சொன்னாங்க. முதல்ல டேக்ஸ் என்பதாக சொன்னாங்க. எதுக்கு? நாங்கள் உங்களுக்கு ரோடு போட்டு தந்திருக்கோம், புரியுதாண்ணா? இந்த ரோடை பயன்படுத்துகிற யார்? மக்களாகி நீங்கள் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டேக்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் டேக்ஸை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செமி டெக்னிக்கல் பாடி. அதாவது இங்கே வந்து பெரிய லெவலில் டெக்னிக்கல் பாடி இல்லை, செமி டெக்னிக்கல் பாடி. செமி டெக்னிக்கல் ஓரளவு டெக்னிக்கல் டீம் வச்சுருந்தாங்க, புரியுதானே? ஏன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபண்டு அத்தாரைசேஷன், ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து டேக்ஸ் எவ்வளோ போடலாம், அதை எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம், இந்த மாதிரி அந்த பிளானிங்குள்ளே இருந்தாங்க. ஸோ அதனால் செமி டெக்னிக்கல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு செமி டெக்னிக்கல் பாடி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொப்போசல்லையும் அவங்க கொடுத்தாங்க. சரியா? ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் சிஆர்எஃப், சென்ட்ரல் ரோடு ஃபண்டு. சரிங்களா? அப்போ ஃபண்டுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க சென்ட்ரல் ரோடு ஃபண்டு 1929. இந்த இயர்லாம் கேட்பாங்க. ஜெயகர் கமிட்டி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு, வென் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 1927, இந்த மாதிரி கேட்பாங்க. சிஆர்எஃப் சென்ட்ரல் ரோடு ஃபண்டு 1929. சரிங்களா? அடுத்து ஐஆர்சிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் ரோடு காங்கிரஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இந்தியன் ரோடு காங்கிரஸுங்கிறது தான் என்னென்னா நமக்கு கோடு கொடுத்துரும். அதனால தான் இந்தியன் ரோடு காங்கிரஸ் கோடு நம்ம வந்து இந்தியன் ரோடு காங்கிரஸ் கோடு அப்படின்னு சொல்லிட்டுனே சொல்லுவோம். சரிங்களா? ஐஆர்சி கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம ரோடுவேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்னா இந்த டிசைன் கோடு தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 1934 இது வருது. இது ரொம்ப முக்கியம். ஐஆர்சி எப்போ வந்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். 1934. ஐஆர்சிங்கிறது என்ன அப்படின்னா சொல்கிறாங்க பாருங்கள், டைரக்ட் ஆஃப் சூட் ஆஃப் ஜேசி. ஜெயகர் கமிட்டி என்ன சொன்னாங்க, ஒரு டெக்னிக்கல் பாடி, செமி டெக்னிக்கல் பாடியை ஃபார்ம் பண்ணுப்பா அப்படி சொன்னாங்களா? ஸோ அந்த செமி டெக்னிக்கல் பாடியை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு டெக்னிக்கல் பாடி ஃபார்ம் பண்ணாங்க. தட் இஸ் ஐஆர்சி, இந்தியன் ரோடு காங்கிரஸ். இவங்க ஒன்லி ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி டிசைன் ப்ரொப்போசல் என்னென்ன லிமிட்டில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போது ரோடு எவ்வளோ வித்தில் வைக்கணும், புரியுதாண்ணா? அதேமாதிரி ரோடு ஒரு லேன் எவ்வளோ வித்தில் வைக்கணும், இந்த மாதிரி அந்த ப்ரொப்போசல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே சொன்னது யார் அப்படின்னா அந்த ஐஆர்சி தான். ஸோ அந்த கோடு பேசிஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரோடு ப்ரொப்போஸ் பண்ணுவோம். சரி, நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது சப்கான்ட்ராக்ட்லாம் நம்ம கொடுத்துருப்போம் ப்ராஜெக்ட்டு. அப்போ அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அதை நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டாக அந்த திக்னஸில் வைக்கிறாங்களா, ஐஆர்சியில் சொன்ன அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் ஃபாலோ பண்ணுறாங்களா, இதெல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஸோ அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1939 கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உள்ள டீப்பாலாம் படிக்க வேணும். எந்த வருஷன் மட்டும் படிச்சிங்க. CRRI, சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரிங்களா? சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதாவது இன்னும் இந்த ரோடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க 1950. சரிங்களா? 1950. அப்புறம் நேஷ்னல் ஹைவே ஆக்ட், NHA, நேஷ்னல் ஹைவே ஆக்ட் 1956. HRB, ஹைவே ரிசர்ச் போர்டு. TRB நம்ம சொல்கிறோம்ல, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அது HRBங்கிறது ஹைவே ரிசர்ச் போர்டு 1973. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் ஷார்ட்டாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா JCIMCNH. JC ரெண்டே ஒரே செட்டில் படிச்சிங்க. 27-29, 1927, 29. IMC, சரிங்களா? IRCக்கு I, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுக்கு M, CRRIக்கு C. சரிங்களா? ஸோ அப்போ இதில் 34, 39, 50, 27, 29, 34, 39, 50. ஏன் இந்த இயர்லாம் படிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை படிக்க வேண்டாம்.
லைட்டாக அப்படி பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வரும். சரிங்களா? அது உங்களுக்கு என்னது மைண்டில் அட்டாச் ஆகிடும். ஸோ ஃபைனலாக NHA HRB 1956 1973. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஜெயகர் கமிட்டியோடைய டேரக்ட் அவுட்கம் அப்படி இல்லை டேரக்ட் ஆஃப் சூட், அதுதான் வந்து என்ன அப்படின்னா IRC இப்படிங்கிற கொஷின்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா? அதே மாதிரி இதில் இயரை பேஸ் பண்ணி கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த எல்லா ஏரியும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ரோட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அதாவது ரோடு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ரோட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி எக்கனாமியில் வந்து 5 இயர் பிளான்ஸ் வச்சுருக்கோமா இல்லையா? நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? 5 இயர்ஸ் பிளான், முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம், முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து இதுக்கு முக்கியத்துவம், வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. இப்போலாம் ஒவ்வொன்றா இப்படி படித்தோமா இல்லையா? கிட்டத்தட்ட 12 5 இயர் பிளான்ஸ்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நிதி ஆயோக் வந்திருக்கும். பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் 2014 வந்து எனது நிதி ஆயோக்குன்னு மாற்றிருப்பார். சரிங்களா? நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்தியா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்தியா. இதே ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. நிதி ஆயோக் NITI இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இந்தியா. சரிங்களா? சரி, அதெல்லாம் ஜிகே பார்ட்டு. இப்போ ரோட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 20 இயர்ஸ் பிளான், 20 வருஷத்தை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 20 இயர் பிளான், செகண்ட் 20 இயர் பிளான், தேர்ட் 20 இயர் பிளான், 3 பிளான் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 20 இயர் பிளான், செகண்ட் 20 இயர் பிளான், தேர்ட் 20 இயர் பிளான். ஃபஸ்ட்டு 20 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா NBL. நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம், NBL, நாக்பூர், பாம்பே, லக்னோ, இதுவே கேட்பாங்க. இரண்டாவது என்னது செகண்ட் 20 இயர் பிளான் வந்து எங்கே ப்ரொப்போஸ் பண்ணாங்க கேட்பாங்க, பாம்பே. தேர்டு எங்கே ப்ரொப்போஸ் பண்ணாங்க, லக்னோ. அப்போ NBL, நாக்பூர், பாம்பே, லக்னோ. சரிங்களா? இது நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி படிக்கிறது தான் உங்களுக்கு டேபிள் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கோம். எந்த இயரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1943 to 63, 20 வருஷம். அப்போ 1943 to என்னது 63. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இது முடிகிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே செகண்டு 20 இயர் பிளான் ஆரம்பிச்சிருவாங்க பாம்பேயில். அப்போ 1961 to 81. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் லக்னோவில் ஆரம்பிங்க 81 to 2001. அப்போ 20 வருஷம் கேப். அப்போ 43லேருந்து ஆரம்பிச்சிங்க, 20 கூட்டினா 63. அதுலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாம்பேனா அட்வான்ஸாக இருப்பாங்க. அப்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 1961 to 81. அதுக்கப்புறம் பாருங்கள் லக்னோவில் 81 to 2001. சரியா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோடு டெவலப்மெண்ட்டில், அதாவது நாக்பூர் ரோடு டெவலப்மெண்ட்டில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரோடை வந்து 5 கேட்டகரியாக பிரித்தாங்க. இதையுமே ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன உங்களுக்கு தெரியும், நேஷ்னல் ஹைவே NH 1, ஸ்டேட் ஹைவே SH, அப்புறம் MDR மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது என்னெல்லாம் சொல்கிறாங்க, 5 கேட்டகரிஸ்: நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, இன்னொன்று வில்லேஜ் ரோடு. புரியுதா? நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு. சரியா? இது பின்னாடி வருது, நான் அதை கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துங்க. அப்போ 5 கேட்டகரி எங்கே பிரித்தாங்க கேட்பாங்க, ஃபஸ்ட்டு 20 இயர் பிளானில், அப்படி இல்லை நாக்பூர் பிளானில் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கொஷின் ஆப்ஷனில். சரியா? ஸோ அதே மாதிரி இதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 100 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு 16 கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்ம ரோடு போடணும் அப்படிங்கிற பிளான். எவ்ரி 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 16 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம ரோடு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்க, செகண்டில் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வே ஃபாலோ பண்ணான். புரியுதா? இந்த 5 இது இல்லாமல் நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு, இந்த 5 இல்லாமல் எக்ஸ்பிரஸ்வேனா அட்டிய பறக்கும். புரியுதாண்ணா? அந்த மாதிரி தெரியுதாண்ணா? அப்போ இந்த மாதிரி இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரப்போஸ் பண்ணாங்க, 1500 கிலோமீட்டருக்கு போட்டாங்க. அதே இது தேர்டு இதில் எக்ஸ்பிரஸ்வே எவ்வளோன்னா 2000 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணாங்கன்னா டார்கெட் பண்ணாங்க. அதே மாதிரி எங்களுடைய ரோடு அந்த அக்குமுலேஷன் டார்கெட், ரோடு போடணுங்கிற டார்கெட் எவ்வளோ அப்படின்னா எவ்ரி 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 32 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு என்ன பண்ணாங்கன்னா ரோடு போடணும் அப்படிங்கிற பிளானை இவங்க வச்சுருந்தாங்க. இவங்க எவ்ரி 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 82. சரியா? அப்போது படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு நாக்பூர், பாம்பே, லக்னோ, NBL இயர் நீங்கள் படிச்சிருவீங்க ஈஸி. 5 கேட்டகரியாக பிரித்தாங்க. இங்கே அதிலேருந்து ஒன்று எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஸ்வே, தட் இஸ் 1600 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இங்கே 2000 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் டார்கெட் ரொம்ப முக்கியம், எவ்ரி 100 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. இவங்க 16, இவங்க அதுலேருந்து டபுள் 32,
இவங்க ஸ்ட்ரெயிட்டாக 82 புரியுதா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி அந்த ரோடு கிளாஸிஃபிகேஷன் 5ஆக பிரியுதுன்னு சொன்னோம்ல, நேஷ்னல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, வில்லேஜ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதான் என்னென்ன கனெக்ட் ஆகும், ஸ்டேட் கேபிட்டலு, நெய்பர் கண்ட்ரி, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது நேஷ்னல் ஹைவே நமக்கு தெரியும். புரியுதா? ஸ்டேட் கேபிட்டல் இந்த உதாரணத்துக்கு டெல்லி, புரியுதா? அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள அந்த கேபிட்டல்லாம் கனெக்ட் பண்ணுறது. சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் சென்னை, புரியுதா? அதே மாதிரி ஆந்திரா, சரிங்களா? தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் சென்னை. அதே மாதிரி ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டால் என்னது, முதல்ல ஹைதராபாத் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அமராவதி மாற்றினாங்க. அப்போ இந்த மாதிரி கேபிட்டல். சரியா? ஸோ இந்த மாதிரி கர்நாடகா எடுத்துன்னா பெங்களூர். இந்த மாதிரி என்னது மெயின் இந்த என்னது ஸ்டேட்டோடைய கேபிட்டல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி போவோம். அதேமாதிரி நெய்பர் கண்ட்ரி, பக்கத்தில் உள்ள கண்ட்ரி இருக்குல்ல, நமக்கு பூட்டான்லாம் இருக்குது அந்த பக்கம், பூட்டான், நேபாளம், அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் டச் பண்ணுறது. ஸ்டேட் ஹைவேனா டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸையும் முக்கியமான சிட்டியும் கனெக்ட் பண்ணுறது. சரிங்களா? டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக், மதுரை டிஸ்ட்ரிக், அங்கே உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் தெரியுமாண்ணா. அதில் உள்ள மெயின் அதாவது நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர், நம்மளுடைய ஐஏஎஸ் கலெக்டர் ஆஃபீஸு, ஸோ இந்த மாதிரி முக்கியமான அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரோட ஸ்டேட் ஹைவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேஜர் டிஸ்ட்ரிக்ட்னா மார்க்கெட்டு, ப்ரொடக்ஷன் ஏரியா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுனா என்னது ஹெட் குவார்ட்டர்ஸை தாண்டி மற்ற குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, அந்த குவார்ட்டர்ஸு. அப்புறம் வந்து நம்ம பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற போஸ்டிங்லாம் பார்க்குறோம்ல டிஎன்பிசியில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்காக பிரிச்சுருப்பாங்கள்ல, வட்டார வளர்ச்சி அலுவலர்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு வட்டாரமாக பிரிச்சுருப்பாங்கள்ல, அந்த என்னது அப்படின்னா அந்த பிளாக்ஸ், அந்த வட்டாரமாக அதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடெலாம் அதர் டிஸ்ட்ரிக்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக வில்லேஜ்லாம், சின்ன வில்லேஜ்லாம் கனெக்ட் பண்ணக்கூடியது வில்லேஜ் ரோடுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு நோட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லாங்கஸ்ட்டு நேஷ்னல் ஹைவே என்னது, ஷார்ட்டஸ்ட்டு நேஷ்னல் ஹைவே என்னது, இதெல்லாம் கொஷின் கேட்பாங்க. சரிங்க? லாங்கஸ்ட்டு நேஷ்னல் ஹைவே என்னென்னா NH7. அது எங்கன்னா வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரை கனெக்ட் ஆகுது. வாரணாசிங்கிறது எனக்கு தெரிஞ்சு யூபின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கன்னியாகுமரி வரை நமக்கு என்னென்னா கனெக்ட் ஆகும் லாங்கஸ்ட் நேஷ்னல் ஹைவே. ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே என்ன அப்படின்னா NH47A. சரிங்களா? NH47A. இந்த ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவே மொத்தம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ NH47A நீங்கள் ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்டேட் பண்ணிங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரோடு பேட்டர்ன். ஸோ ரோடு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக என்ன அப்படின்னா 2 பேட்டர்ன் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 4-5 பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த 2 தான் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 படித்தா போதும். சரிங்களா? ஒன்று என்ன அப்படின்னா ரெக்டாங்குலர் அப்படி இல்லை பிளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ரெக்டாங்குலர் பேட்டர்னாலும் பிளாக் பேட்டர்னாலும் ஒன்று தான். இது எங்கே ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல சண்டிகரில் ப்ரப்போஸ் பண்ணாங்க. சரிங்களா? சண்டிகரில் ரெக்டாங்குலர் அப்படி இல்லை பிளாக் பேட்டர்ன். அதாவது ரோடு எல்லாமே ரெக்டாங்குலர் பேசிஸ்லேயே இருக்கும். சரியா? ரெக்டாங்குலர் பேசிஸ்னால் ரோடு எல்லாமே எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இங்கெல்லாம் வீடுகளாக இருக்கும். புரியுதா? இப்படி வீடுகளாக இருக்கும். அப்புறம் இங்கே இருக்கும், இங்கே கனெக்ட் ஆகும், இது கனெக்ட் ஆகும், இங்கே வீடுகளாக இருக்கும். இந்த மாதிரி என்னது ரெக்டாங்குலர் பேசிஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா சண்டிகரில். சரிங்களா? ரெக்டாங்குலர் ஆர் பிளாக் பேட்டர்ன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்ட கொஷின். ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் முதல்ல இந்தியாவில் எங்கே ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா நாக்பூர் பிளானில். நம்ம 3 பிளான் பார்த்தோமா, NBEL, நாக்பூர், பாம்பே, லக்னோ. ஃபஸ்ட்டு 20 இயர் பிளான் நாக்பூர். அப்போது இங்கே தான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அப்போது ரோடை முதல்ல 5 கேட்டகரியாக பிரித்ததும் நாக்பூர் பிளானில் தான். சரியா? ரொம்ப முக்கியமானது. ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்னை முதல்ல ப்ரப்போஸ் பண்ணதும் நாக்பூர் பிளானில் தான். இந்த 2மே ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஏன்னா ரோடை 5 கிளாஸிஃபை பண்ண பிளான் என்னென்னு கேட்பாங்க, நாக்பூர் பிளான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க. JEE எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. SSC JEE, RRB JEE, TNPSC AE, இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் வந்து IAS எக்ஸாம், கேட் எக்ஸாம் லெவலில் இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் எங்கே ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா நாக்பூர் பிளானில். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சாப்டர். நம்ம இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக படிங்க. இது நம்ம தெளிவாக ஒரு தடவை இது உள் வாங்கிட்டோம் அப்படின்னா இதுக்கடுத்து போக என்ன அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து என்ன நம்மளோட டெக்னிக்கல் பேஸ்ட். இது வரைக்கும் என்ன டேட்டா பேஸ்ட், என்னென்ன டேட்டாங்கிறது. இதுக்கப்புறம் டெக்னிக்கலாக இருக்கும்போது அதை வந்து நம்ம ஈஸியாக கொஞ்சம் கிராஸ் பண்ண முடியும். சரிங்களா?
ஸோ தேங்க்யூ ஸோ மச்.